ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் நம்மை நடத்துவீராக. உம்முடைய அக்கினியிலே எங்களை நடத்துவீராக. நீர் நம்மை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த ஆராதனை நீரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சந்தோஷத்தை நீரை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானத்தை நீரை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பிதாவே, இன்றைக்கு ஜெபங்களை நீரை கேட்டு போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நீரே வாசல்களை திறக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். வர்ணிக்க முடியாத பெரிய அற்புதங்களை நீரே செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நம்மை பலப்படுத்துவீராக. பிதாவே, உடைய பலனை நாங்கள் கேட்கிறோம். பிதாவே, நீர் நம்மை பலப்படுத்தி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பிதாவே, உடைய பிரசன்னத்திலே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியிலே பிறந்தார். அதைத்தான் நாம் கிறிஸ்மஸில் கொண்டாடுகிறோம். அவர் தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். இது மாத்திரமல்லாமல் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். நாம் கூப்பிடும் பொழுது அவர் பதில் தருகிறார். நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நான் பாடுவோம். சொல்லுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நான் பாடுவோம். கூப்பிடு நீ, கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நான் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடு. கண்ணீரெல்லாம்
ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுது சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுது சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. நம்ம பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் இயேசு ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து இயேசு ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். சொல்லுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். அல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். பிதாவே, நாம் உம்மை கொண்டாடுகிறோம். பிதாவே, நீர் நமக்காக பிறந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நம்மை கூப்பிடும் பொழுது நீரை பதில் தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரை நிறைவேற்றுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
பிதாவே நீரே நமக்காக பிறந்து நமக்காக பூமியிலே ஆண்டவர் நமக்காக மரித்து நமக்காக ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிதாவின் கண்ணீர் எல்லாம் நீரை துடைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீ நோயில் எல்லாம் குணமானீர். எனக்கு சாத்தானின் மேல் ஜெயத்தை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உம்முடைய பிள்ளையானோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே ஜெபத்திற்கு நீரே பதில் தருகிற தேவனாய் இருக்கிறதற்காக துதிக்கிறேன். பிதாவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது ஆகும், அது நடக்கும். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிதாவே கரம் பிடித்து நீர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக துதிக்கிறேன். நம்மை போதித்து நடத்தி உம்முடைய வார்த்தையினால் எங்களை போதித்து நடத்தி நீர் நம்மை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி நீர் நம்மை நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை நடத்தி நீரை வைத்திருந்த திட்டத்தில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு போய் விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே நீர் எங்களை உயரத்தில் எங்களை கொண்டு போய் விடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் வாழாக்காமல் தலையாக்குகிறோம் ஆண்டவரே. கீழாக்காமல் மேலாவோம். ஏனென்றால் நீர் நம்முடைய தேவன் ஆண்டவரே. அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த அதிசயங்களை சொல்லி நாம் உம்மை ஆராதிப்போம். நீர் செய்த அதிசயங்களை சொல்லி விவரிப்போம் ஆண்டவரே. நீர் நம்முடைய வாழ்க்கையில நீர் செய்த அதிசயங்களை சொல்லி நாம் உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ரோமர் 3:26 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எண்ணி முடியாத நன்மைகளை சம்பாதித்து அதை விசுவாசிக்கிற எவனுக்கோ இலவசமாக கொடுத்தார். தகுதியில்லாத நமக்கு தேவன் இதை பாராட்டின மகா கிருபை. அவர் நம்மை தேடி வந்து நம்மை அரவணைத்து இந்த எல்லா ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தார். நமக்கு வேண்டிய தண்டனை இயேசுவுக்கு கொடுத்து அவர் சிலுவையில் சம்பாதித்த வெற்றியையும் அந்த ஜெயத்தையும் அவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை அவர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தை நாம் பாடும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுகிறார். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரத்தமே, நீதிமானாக்கின இயேசு ரத்தமே, பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரத்தமே, நீதிமானாக்கின இயேசு ரத்தமே, சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே, சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே, பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே, பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே, ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட பாடுவோம், ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. வியாதிகள்
வியாதிகள் குணமாக்கும் தருமே ரத்தமே, துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே. வியாதிகள் குணமாக்கும் தருமே ரத்தமே, துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே. பயத்தை போகும் பரிகார ரத்தமே, பயத்தை போகும் பரிகார ரத்தமே. தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே, தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின, சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தமே. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தமே. பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே. பொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே, பொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனின் ஆலயமாக்கின தேவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே. தேவனின் ஆலயமாக்கின தேவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே. பூர்ணராக்கும் குமார ரத்தமே, பூர்ணராக்கும் குமார ரத்தமே. ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே, என்னை ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் கர்த்தராம் இயேசுவின் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் கர்த்தராம் இயேசுவின் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. பாரில் எனக்கு, ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனில் புகழ் பாட வேண்டும். ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனில் மீண்டும் சொல்லுவோம் பாரில். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனில் தூயாதி தூயவரே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை பாரில் எனக்கு, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனில் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். இதற்காக நாங்கள் நன்றி சொல்லி அவரை துதிப்போம். பிதாவே இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே, நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய எல்லா கிரமங்களை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இரத்தத்தினாலே நான் நீதிமானாக மாற்றப்பட்டேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை மன்னித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நமக்கு வேண்டிய அக்கிரம தண்டனை ஆண்டவரே இயேசுவுக்கு நீரே கொடுத்தீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்தீர். நம்முடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நீர் நன்மைகளை செய்கிற தேவன், எனக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிற
அதற்காக துதிக்கிறேன். உம்முடைய நன்மையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் நம்மை நிரப்புகிறதற்காக துதிக்கிறேன். பிதாவே, நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறேன், அதற்காக துதிக்கிறேன். பிதாவே, சந்தோஷத்தை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன், இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறேன், அதற்காக துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நீரை மாற்றுகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நிச்சயமாய் உம்முடைய நாம் நிலைத்திருக்கும். ஏனென்றால் நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை சொல்லி நம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொன்னால் ஆண்டவரே, பேய்கள் ஓடுகிறது, சாத்தானை ஓடுகிறான், பாதாளம் மேலெழுங்கி போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அந்த நாமத்தை நமக்கு கொடுத்தீர், அந்த வல்லமை நமக்கு கொடுத்தீர். நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமாக மாற்றினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே. நீர் வெற்றியை நீர் கட்டளையிடுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் சிலுவையில் சம்பாதித்த அந்த வெற்றியை நீர் நம்முடைய வாழ்க்கையில நீர் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தத்தில் ஆண்டவரே, நீர் சிலுவையில் சம்பாதித்த ஒவ்வொரு காரியங்களை நீர் வைத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியில்லாதவர் நமக்கு ஆண்டவரே, தகுதியில்லாத நமக்கு நீர் இது நமக்கு இலவசமாக கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக துதிக்கிறேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 135 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஆமென். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையாலே படைத்த தேவனாயிருக்கிறார். அவர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் அவர் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய நாமம் நிலைத்திருக்கும். அந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், தமது ஜனமாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை மாற்றினார். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நித்திய நித்தியமாய் உம்மேல் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம்மேல் பேசப்படும். சொல்லுவோம். நித்திய நித்தியமாய் உம்மேல் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம்மேல் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. யாக்கோபே யாக்கோபை உமக்கென்றே தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுக்க துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்றே தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீர்தானே, ஓ நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நாம் பாடும், நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. ஓ நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் ஏற செய்து மழை பொழிகின்றேன். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் ஏற செய்து
நீர்தானே, என் பிரியமும் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, என் பிரியமும் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும்போது நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்கிறேன், உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் நிழ செய்கிறேன், வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்கிறேன், உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் நிழ செய்கிறேன், சகலமும் படித்தவரே சர்வ வல்லவரே, சகலமும் படித்தவரே சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, வருஷத்தை நன்மை நான் முடிசூட்டுகிறேன், பாதெல்லாம் மெய்யாக பொழிய செய்கின்றேன், வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிறேன், உம் பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்கின்றேன், காண்பவர் நீர்தானே தினம் காப்பவர் நீர்தானே, காண்பவர் நீர்தானே தினம் காப்பவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நித்தியமாய் நித்திய நித்தியமாய் உம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேசப்படும், நித்திய நித்தியமாய் உம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. ஹல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நித்தியவராய் இருக்கிறார். பிதாவே உம்முடைய நாமம் இன்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே பிதாவே நீர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிதாவே நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டு பிதாவே நீர் உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே நீர் நல்லவராய் இருக்கிறேன், நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக துதிக்கின்றேன். நீர் பெரியவராய் இருக்கிறேன், சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர், சர்வ ஞானியாய் இருக்கிறீர். அதற்காக துதிக்கின்றேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நமக்கு விடுதலை கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம கூடவே இருக்கிற தேவனாய் இருக்கிறேன், நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறேன், நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறேன், நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறதற்காக துதிக்கின்றேன். ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை சொல்லி நீர் நல்லவர் என்று நாங்கள் சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிரா
ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள். கரங்களை உயர்த்தி பாடுவோம். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏனோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏனோலாம் நீரே, உமக்கு மொழி ஒன்றும் இல்லையே. சொல்லுவோம். ஏனோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏனோலாம் நீரே, உமக்கு மொழி ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு மங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு மங்கள். நீரே உன்னதர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள். நீரே உன்னதர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை நீரே உன்னதர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நன்மைகளை நமக்கு செய்தீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய வீட்டிலே வந்து நாம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் நம்முடைய தேவன், நீர் எங்களை அன்பு கூர்ந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் துவக்கும் முதல் முடிவு வரை நீர் எங்களை பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம கூடவே இருக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன், மறவாத தேவனா இருக்கிறேன், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நமக்கு எல்லாமே நீரை செய்து முடிக்கின்ற தேவனா இருக்கிறேன். நம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலே ஆண்டவரே, நீர் நமக்கு வெற்றியை நீர் காண செய்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். புது துவக்கத்தை நீரை தருகிறேன், புதிய காரியங்களை நீரை செய்கிறேன், புதிய அற்புதங்களை நீரை செய்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை செய்தீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம்.
சோத்திரம் பிதாவே, நன்றியோடு துதிக்கும் இந்த காலம் இந்த வேலைக்காம் நன்றியோடு சோற்றிக்கும் மட்டும் அப்பா துதியால் பாடோடு நீங்கள் இருந்தபடி அமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேவை சபையில் தேவை எழுந்தள்ளினபடி அமக்கு நன்றி செலுத்தம் ஆண்டு. இந்த வேலையை காணிக்க வேலை உங்களுக்கு கற்று ஒப்பு கொடுக்கிறோம் சாமி ஆண்டு. ஒவ்வொரு அப்பா மேலப்புறமாக கொண்டு காணிக்க நீங்கள் சாமி ஆசைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சாமி ஆண்டு. அப்பா கொடுக்கும் கரங்கள் நீங்கள் ஆசைக்கு ஒப்பு கொடுத்து இயேசு நாம் ஜெயிக்க நல்ல சாமி. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எடுக்கப்பட்ட காணிக்கம்னு காத்து ஒப்பு கொடுக்குவோம் சாமி. அப்பா கொடுத்த கரங்க ஒவ்வொன்றையும் ஆசைப்பியா கட்ட மெல்ல விசனத்தோட மெல்ல அப்பா அம்மா பிரியமாக கொண்டு கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் மேல் மேலும் ஆசை ஒப்பு கொடுக்க மாட்டேன் இன்னும் அப்பா அம்மா கண்டு கொடுக்க சாமி. ஒவ்வொரு கரங்கள் மேல் மேலும் ஆசைப்பியா சாமி. வருவாங்களை பெருக பண்ணுங்க சாமி. செழிப்பெண் உண்டாக்கியா சாமி. அப்படியா விரிச்சடிய பண்ணுங்க சாமி. மென்மேலும் கொடுக்க சாமி. நாம் ஒன்றை மயப்படுவோம் பண்ட சாலை நம்பி வழியை தக்காப்பா. ஒவ்வொரு மென்மேலும் கொடுக்க நீங்கள் சாமி ஆசை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த ஊர் காணிக்க ஒவ்வொரு அப்பா உங்களுடைய ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த சாமி. நீங்கள் ஆசைக்கு ஒப்பு கொடுத்து இயேசு நாம் ஜெயிக்க சாமி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். எல்லோரும் எழுந்திருப்போமாக. பிதாவே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் அன்பின் தேவனே, ஆராதனைக்குரிய தேவனே, உமை போற்றி துதிக்கிறோம் ராஜா. இதோ இந்த ஆண்டு இறுதிக்குள் வந்துவிட்டோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வளர்த்து வருகிறீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்து கர்த்தாவே ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே என்று உம்மை போற்றி துதிக்கிறோம் ராஜா. இதோ உமது அன்பின் கயிற்றினால் எங்களை கட்டி அரவணைத்து கொண்டு இருக்கிறவரே, நன்றி அப்பா. ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதோ அப்பா, இதோ ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி தகப்பனே நன்றாக ஜெபிக்க கூடியவர்களாக கர்த்தாவே ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தாவே ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் அப்பா நீரை நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்போது சகோதரி ஜெபிக்க போகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கும் வாக்கு தத்தத்திற்காக ஜெபிக்கிறார். நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குதத்தின்படி எங்களை பலுகி பெருகி செய்யும்படி கேட்டு ஜெபிக்க போகிறார். சகோதரியோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். பிதாவே, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆண்டு எங்களுக்கு தந்திருக்க வாக்கு தத்தத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, வாக்கு பண்ணினர் உண்மை உள்ளவராயிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களை விருத்தி அடைய செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே குடும்பங்களை விருத்தி அடைய பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, திருமணத்தை செய்து வைத்து ஆண்டவரே குடும்பங்களை விருத்தி அடைய செய்யும்படியாக கேட்டு செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, கற்பத்தை கொடுத்து ராஜா. ஆண்டவரே, குடும்பங்களை விருத்தி அடைய செய்யும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, சபையை விருத்தி அடைய பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே 100 ஆத்துமாக்களை தந்து ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு எங்களுடைய சபையை விருத்தி அடைய பண்ணும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே பொருளாதாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கட்டளை இட்டு ஆண்டவரே எங்களை விருத்தி அடைய பண்ணும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே ஈசாக்கு ஆண்டவரே அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவரே சப்ப விருத்தி அடைய பண்ணினீங்களே, அதே போல ராஜா ஆண்டவரே எங்களை ஆண்டவரை விருத்தி அடைய பண்ணும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே ஞானத்தில் ஆண்டவரை சப்ப விருத்தி அடைய பண்ணும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, சாலமோன் ராஜா ஆண்டவரே ஞானத்தை கேட்டது போல ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தை கேட்டு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களை கட்டி எழுப்ப ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவரே சப்பா எங்களுக்கு தரும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே வியாதியில் இருந்த அந்த சுகத்தை தரும்படியாக கேட்டு விருத்தி அடைய பண்ணும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே எசேக்கியா ராஜா ஆண்டவரே கண்ணீர் விட்டு ஜெபிச்சார் ஆண்டவரே. அப்போ நீங்கள் 15 வருஷம் கூட்டி கொடுத்தீங்களே ராஜா. ஆண்டவரே, அதே போல ராஜா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, சுகத்தை தந்த ஆண்டவரே விருத்தி அடைய பண்ணும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஏசப்பா. இதோ எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, இதோ எங்கள் சபையை விருத்தி அடைய பண்ணி விட்டதற்காக நன்றி ராஜா. பலுகி பெருகி நிறைய ஆத்துமாக்களை நீர் தந்து விட்டதற்காக நன்றி ராஜா. இதோ குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தினால் நிரப்பியதற்காக நன்றி தகப்பனே. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர செய்வதற்காக நன்றி ராஜா. இதோ சமாதானத்தை நீர் கொடுத்து விட்டதற்காக நன்றி ராஜா தகப்பனே. ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்ட நன்றி ராஜா. சரிகிற ஆரோக்கியத்தை தந்து தீர்க்காயுசை கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது சகோதரி குடும்பங்களில் உள்ள புருஷர்களுக்காகவும் மற்றும் ஆண் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறார். அவரோடு சேர்ந்து ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையின் குடும்பங்களில் உள்ள புருஷர்களையும் ஆண் பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தினால் அவர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே உம்முடைய பரிசுத்த கல்வாரி இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அப்படியாக தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள புருஷர்கள் அப்பா தங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் கர்த்தர் உம்மை நோக்கி அப்பா கைகளை விரித்து விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களாக அவர்களை நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய ஆவியினால் அவர்கள் நிரம்பி குடும்பத்தை வழி நடத்தி செல்லுகிறவர்களாக அவர்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீர் ஒரு வளர்ச்சியை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் தகப்பன் நீர் கூட இருந்து சந்தித்து உம்முடைய வழியில் அவர்களை நீர் நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஐயா, தேவையில்லாத காரியங்களும் மனக்கசப்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எடுத்து போடுகிறோம் தகப்பனே. அப்பா, உலக கலாச்சாரங்களையும் தேவையில்லாத அடிமைத்தனங்களையும் மாம்சத்தின் இச்சைகளுக்கான அடிமைத்தனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் விரட்டி அடிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, வேலை என்ற விக்கிரகத்தினால சிறைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு புருஷர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பார்வோனின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. சபை கூடி வந்து கணவன் மனைவி பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை துதிக்க ஆராதிக்கக்கூடிய புருஷர்களை நீர் எழும்ப பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவர்கள் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பத்தை நடத்தி செல்ல நல்ல ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ சபையையும் தேவ ஊழியர்களையும் கனப்படுத்தக்கூடியவர்களாக தகப்பன் நீர் உருமாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை தகப்பன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஈசாக்கை போல மனைவிகளுக்காக ஜெபிக்கிற கணவர்களை நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஐயா, அப்படியாக உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டு தகப்பனே, கர்த்தருக்கு பயந்த பயத்திலே அவர்கள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அனு தினமும் தங்களுடைய வாழ்க்கையை ஜெப வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள தகப்பனே நீர் அவர்களை உருமாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதம் 128 சொல்லி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் தகப்பனே எங்கள் புருஷர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி அப்பா. இதோ புருஷர்களையும் ஆண் பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வழியிலே நீர் நடத்துவதற்காக நன்றி ராஜா. தேவ விசுவாசத்திலும் தேவ பக்தியிலும் நீர் அவர்களை நடத்த போவதற்காக நன்றி ராஜா. இதோ அவர்களை பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே. இதோ உம்மை அதிகமாய் விசுவாசித்து குடும்பத்தில் ஒரு நல்ல தலைவராக இருக்கணும் கர்த்தாவே. அவர் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல துணையாயும் வழிகாட்டி தேவனை தேடுகிறவர்களாக ஜெபிக்கிற ஆவியை நீர் ஊற்றிவிட்டதற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரி ஜெபிக்க போகிறார். பின்மாற்றத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்க போகிறார். அவரோடு சேர்ந்து ஜெபிப்போமாக. பரலோக தகப்பனே ராஜாவே, இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்தில் கடந்து வருகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே, சத்துருவானவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை என்னென்ன காரியங்களுக்குள்ளாய் ஆண்டவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ ராஜா அப்பா, அந்த பின்மாற்றத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிலே ஆண்டவரே அப்பா வேத வாசிப்பு
ஜெபிப்பு ஜெப வாழ்விலும் ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்கத்தக்கதாக ராஜாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எந்த சத்துருவானவனும் வஞ்சித்து போடாதபடிக்கு ராஜா உலக காரியங்களுக்குள்ளாய் பிள்ளைகள் கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே சத்துருவானவனுடைய திட்டங்கள் ஆண்டவரே அப்பா உமது காலங்களாய் நசுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தினமும் அது ஆண்டவரே ஜெபத்திலும் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த தேவ ஐக்கியத்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் தரித்திருக்கத்தக்கதாக அப்பா நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே எந்த ஒரு பின்மாற்றத்தின் ஆவிகளும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளக்கூடாது ராஜாவே. அப்பா அப்பா இந்த உலக ஐஸ்வர்யங்கள் ஆண்டவரே அப்பா உமது ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் ஆண்டவரே அப்பா அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆனாலும் ஆண்டவரே அப்பா பாவ வழிகளில் ஆண்டவரே கடந்து போகாதபடிக்கு அப்பா அப்பா நீர்தாமே உமது கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் மீட்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த வேளையிலும் தகப்பனே உமது சமூகத்தில் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் உம்மை தேடத்தக்கதாக ராஜா அப்பா கர்த்தாவே சபைக்கு ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே வரக்கூடாதபடி தடை பண்ணி இருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ராஜாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீரே நீதி செய்யும், வழக்காடும் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சத்துருவானவன் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அப்பா எந்த வேலைகளுக்குள்ள ஆண்டவரே மடக்கி வைத்திருக்கிறானோ ராஜாவே அந்த வேலைகளில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா வழி திறந்து ராஜா உமது பாத அண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அப்பா இந்த இடத்திலும் எங்களை ஆண்டவரை ஸ்தாபித்திருக்கிறீங்க ராஜா. எங்களை கொண்டு வந்து சேர்த்த தகப்பன் ஆண்டவரே. நீர் வருகிற நாட்களில் நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடி ராஜாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா எந்த நேரத்திலும் ஆண்டவரை உமக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரை உண்மையும் உத்தமாய் நடந்து கொள்ளத்தக்கதாக தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள ஆண்டவரே அப்பா இரவும் பகலும் ஆண்டவரை உமது தியானத்திலே இருக்கத்தக்கதாக அப்பா எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு தகப்பனே நீரே எமது பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அது திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இனிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இதோ நீர் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. இதோ பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் நீர் அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி ராஜா. அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ எங்களுக்குள்ளேயும் பின்மாற்றத்தின் ஆவி இருந்தால் அவை அந்த கசப்புகளை எல்லாம் எடுத்து போட்டு நீ எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவர் இருதயத்திலும் அந்த கசப்புகள் இல்லாமல் ஆண்டவரே இது தேவனை கனப்படுத்துகிறவர்களாக, தேவன் ஊழியரை கனப்படுத்துகிறவர்களாக, தேவ சபையை கனப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரை ஆசீர்வதித்து நீர் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து நிரப்பி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். யோவான் நற்செய்தி புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரம் 16வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் உம்முடைய சிங்காசனமிட்டு எங்கள் துதிகளை பிரியமாய் ஏற்றுக்கொண்ட எங்கள் கர்த்தர், நாங்கள் உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தும் நீர் நல்ல நிலமாக மாற்றியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வசனத்தை நீர் அனுப்பி எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்புகிறதை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. 100 மடங்காக நாங்கள் பலன் தரும்படிக்கு கிருபை செய்வீராக. அடியேனை மறைத்து கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த எழுப்புதல் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் நற்செய்தி புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம். மீண்டும் ஒரு விசை கூட அதை நம்ம வாசித்து விடலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்கிறதே அந்த சாட்சியாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் எனக்குள்ளாக நித்திய ஜீவனை தந்து விடுகிறார். அந்த நித்திய ஜீவன் என்ன? தேவனுடைய ஜீவன் தான் நித்திய ஜீவன். தேவன் தரமிக்க ஜீவன் தான் நித்திய ஜீவன்.
அப்போ வேதத்தில் அதை 2 பகுதியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி அல்லது நம்முடைய மரணத்துக்கு பிறகு. அல்லேலூயா. இம்மைக்குரிய வாழ்க்கை, மறுமைக்குரிய வாழ்க்கையில் அந்த நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. அப்போது அந்த நித்திய ஜீவனில் அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதனுடைய குவான்டிட்டி இருக்கிறது இல்லையா? குவாலிட்டி என்ன? தேவன் தரமிக்க ஒரு வாழ்வு தான் அந்த நித்திய வாழ்வு. அது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்தே உங்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவனை வைத்து விடுகிறார். அவருடைய தரமான அந்த வாழ்க்கையை நமக்குள்ளே வைத்து விடுகிறார். கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை தேவன் வைத்து விடுகிறார். 2வது, மறுமையில் நம்ம மரணத்தை சந்திக்காமல் முடிவில்லாத ஒரு வாழ்வை என்றென்றைக்குமாய் வாழக்கூடிய வாழ்க்கை, பரலோகத்தில் தேவனோடு கூட வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் அதனுடைய 2வது பகுதி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் அந்த ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நித்திய ஜீவன் இல்லையா, ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஜீவன் இருக்கிறது. ஆனால் எல்லா ஜீவனும் ஒன்று கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுடைய தரம் வேற, அதனுடைய குவாலிட்டி வேற. ஏன் அது வாழ்கிற நாட்கள் கூட வேற, அது வாழக்கூடிய சுற்றுச்சூழல்கள் வேற, அது வாழக்கூடிய சூழ்நிலைகள் வேற, அது வெளிப்படுத்தக்கூடிய தரம் வேற. ஆமென். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளரையும் இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த ஜீவன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை அது நிர்ணயிக்கிறது. ஏன் மனுஷனாய் வாழுகிறான்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அப்படிப்பட்டது. ஏன் மிருகமாக வாழுகிறதுன்னு சொன்னாக்கா மிருகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தான் அதை அந்த மிருகத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்ய வைக்கிறது. அதுக்குரிய அந்த சூழ்நிலையில் தான் அது வாழ பண்ணுகிறது. அதனுடைய சாப்பாடு வேற, அது தூங்குகிற இடம் வேற, அது போயிட்டு புழங்குகிற இடம் வேற, அதனுடைய விருப்பங்கள் வேற, எல்லாமே வேற. அதை நிர்ணயிக்கிறது அந்த ஜீவன். ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமென். பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்லி வைத்திருக்கிறார். 82வது சங்கீதத்தில் தேவன் சொல்றார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் மனுஷர்களே அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் அவர் நம்ம மீது பாராட்டி இருக்கக்கூடிய அன்பு. அப்போ இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை எதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த நித்திய ஜீவனை நான் எப்படி வாழுகிறேன், எப்படி அந்த நித்திய ஜீவனை நான் வாழ வேண்டும் அப்படிங்கிறத தியானித்து நம்ம அர்ப்பணித்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதத்தில் இருக்கிறோம். டிசம்பர் மாதம் சொன்னாலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான். ஆமீன். அது கிறிஸ்மஸ் என்ன? தேவன் தம்முடைய குமாரனையே பூமியில் நமக்காக கொடுத்ததை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாள் தான் அந்த கிறிஸ்மஸ். அப்போ தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறாராம். நித்திய ஜீவனை அவர் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்காக தேவன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அப்போ நித்திய ஜீவனை தேவன் எதற்காக எனக்கு கொடுத்திருக்கிறார்னாக்கா, நான் கெட்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் தேவன் நித்திய ஜீவன் எனக்கு கொடுக்கிறார். பாவத்தினால தான் மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம், அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய இம்மைக்குரிய வாழ்க்கை எல்லாமே கெட்டு போய்விட்டது. பாருங்க, அவனுடைய இருதயத்தில் அவனுடைய சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் பாதிக்கப்பட்டு விட்டது, அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது, வாழ்க்கையில் சாபங்கள் நுழைந்து விட்டது, சாத்தானுடைய தாக்குதலுக்கு ஏற்ற திறந்து விடப்பட்ட ஒரு வழியாக அவனுடைய வாழ்க்கை ஆகிவிட்டது. அதுதான் அந்த கெட்டு போகக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. பூமிக்குரிய வாழ்க்கையில் அவன் கெட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதற்காகத்தான் தேவன் அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ யாத்திராகமம் 1வது அதிகாரம் 13-14 நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். வாழ்க்கையே கசப்பாகி விட்டது. பாருங்க, அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க பாருங்க. அங்கே ஃபாரவன் பிசாசுக்கு அடையாளம், அந்த எகிப்து இந்த உலகத்துக்கு அடையாளம். அவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு அவங்களுடைய வாழ்க்கையே கசப்பாகி விட்டது. அவங்க தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறாங்க, தேவனை நோக்கி முறையிடுகிறாங்க, படுகிற வேதனையினாலே பெருமூச்சு விடுகிறாங்க, தவித்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அவர்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மோசேவை அனுப்பி அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். எதற்காக? பார்வோனிடத்தில் போய் சொல்லி மடுக்காக மோசே கிட்ட சொல்றாரு, நீ போய் என்னுடைய குமாரனை எனக்கு அனுப்பு என்று சொன்னாக்க அவன் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். எகிப்திலிருந்து எதுக்காக கூட்டிக் கொண்டு வருகிறாரா? என்னுடைய குமாரன் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ அந்த அடிமைத்தன வாழ்க்கை, அந்த பாவத்தினால கெட்டுப்போன அந்த வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற அந்த மருந்து என்ன? அவரை ஆராதிக்கிறது. கெட்டுப்போன வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மருந்து என்ன? நித்திய ஜீவன். அது இம்மைக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, அவனுடைய மறுமையும் கெட்டு போய்விட்டது. பாருங்க, தானியேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இல்லையா? நித்திய ஜீவனில் சென்று அடையலன்னு சொன்னாக்கா நித்திய மரணத்துக்கு தான் சென்று அடைவார்கள். ஆனால் அந்த நித்திய மரணத்தை அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது பாருங்க. சிலர் நித்திய நிந்தைக்கும் அவர்கள் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்பதாக. அப்போ அந்த மனுஷனுடைய உலக வாழ்க்கை மாத்திரம் கெட்டு போயில்லை, அவனுடைய மறுமைக்குரிய வாழ்க்கையும் கெட்டு போய்விட்டது. அங்கே அந்த இகழ்ச்சி, அந்த நிந்தை, அந்த வேதனை, அந்த பற்கடிப்பு, அந்த வேதனை எல்லாம் அவன் அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். அப்படியாக அவன் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தேவன் கொடுத்த மருந்து என்ன? நித்திய ஜீவன். பாவத்தினால மனுஷன் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அதற்காக தேவன் கொடுத்த மருந்து என்ன? நித்திய ஜீவன். அதற்காக தான் தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். இரண்டாவது, எதற்காக தேவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார்? யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே நான் வந்தேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற திருடன் பிசாசு சாத்தான். அவன் எதுக்காக வருகிறானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அவன் வருகிறான். எதை திருடுகிறான் பிசாசு வந்தாக்கா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில் பிசாசு வந்தானாக்கா எதை திருடுகிறான்? அவன் சமாதானத்தை திருடுகிறான், நிம்மதியை திருடுகிறான், அவனுடைய பரிசுத்தத்தை திருடுகிறான், அவனுடைய பொருளாதாரத்தை திருடுகிறான், சரீர ஆரோக்கியத்தை திருடுகிறான், சம்பாத்தியத்தை திருடுகிறான், எல்லாவற்றையும் திருடி விடுகிறான். பாருங்க, அவன் தான் பிசாசு. ரெண்டாவது, அவன் கொல்லுவதற்காக அவன் வருகிறானா? எதை கொல்லுகிறான் அவன்? பிசாசு எதை கொல்லுகிறான்? நீங்க தேவனோடு இருக்கிற உறவை அவன் கொன்று போட்டு விடுகிறான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு கொன்று போட்டு விடுகிறான். நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை, அதை பிசாசு கொல்லுகிறான். மூன்றாவது என்ன பண்ணுகிறான்? அவன் அழிக்க வருகிறான் என்கிறதாக உங்களுடைய நித்தியத்தையே அவன் அழித்து விடுவான். என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு நீங்கள் போகாம நித்திய நரகத்துக்கு அவன் கொண்டு போய் விடுவான். ஏன் சொன்னாக்கா, நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டமாகிய பிசாசுக்கும் தான் உண்டாக்கப்பட்டது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுகிறான்னு சொன்னாக்கா, ஜனங்களை வஞ்சித்து அவனோடு கூட ஜனங்களையும் கூட அந்த நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறான். அப்போ பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வருகிறது இல்லை. இன்றைக்கு அந்த போராட்டங்கள், அந்த வேதனைகள், அந்த தாக்குதல்கள் எல்லாம் நிஜமானது. வாழ்க்கையில், ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக அது நடைபெறுகிறது. ஆனால் அதை பார்த்து நம்ம பயந்து போய்விட தேவையில்லை. அந்த வசனம் அதோடு முடியல பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற எதுக்குமே வருகிறது இல்லை. ஆனால் நானோ, அல்லேலூயா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையுமே வந்தேன். அப்போ சாத்தானால நீங்க திருடப்பட, கொல்லப்பட, அழிக்கப்படாதபடிக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை என்ன? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன? அதுதான் நித்திய ஜீவன். இப்போ நித்திய ஜீவன் என்கிறது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையான ஆயுதம். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்காகவே தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே அவர் வந்தார்.
அவர் வந்து பிசாசுடைய கிரியைகளை அழித்தார். கல்வாரி சிலுவையில் மாத்திரமல்ல, அவருடைய முழு வாழ்க்கையிலும் பிசாசுடைய கிரியைகளை அழித்தார். பாருங்க, ஏன் சொன்னாக்கா அவருக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருந்தது, அவருக்குள்ள அந்த நித்திய வாழ்வு இருந்தது. அப்ப அந்த ஆயுதத்தை தான், அந்த நித்திய ஜீவனை தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்து விடுகிறார். சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் வரும்பொழுது அவனை நீங்கள் மேற்கொள்வதற்கான தேவன் கொடுத்திருக்கிற பல ஆவிக்குரிய ஆயுதங்கள்ல முக்கியமானது நித்திய ஜீவன். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா பிசாசு அப்படி இருக்க மாட்டான். பாருங்க, அவன் வந்து தேடி வந்து தாக்குகிறவன், ஆராய்ந்து பார்த்து யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வந்து வகை தேடி கொண்டிருக்கிறான், வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்குவதற்கு, அவனோடு கூட போராடுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதங்களில் முக்கியமான ஆயுதம் நித்திய ஜீவன். ஆமேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அந்த ஆயுதத்தினால தான் அந்த திருடனை நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும் பொழுது, நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கிறதா? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. உலகத்தினுடைய சாபக்கேடுகள், உலகத்தினுடைய தீமைகள், உலகத்தினுடைய தாக்குதல்கள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பிசாசுக்குள்ளாக கிடக்கிறது பாருங்க. ஆனால் நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க தேவனால் உண்டாகி இருக்கிறீங்க. ஆமேன். தேவன் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்க ரத்தத்தினால, மாம்ச சித்தத்தினால, மனுஷனுடைய சித்தத்தினால நீங்க பிறக்கல, தேவனாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஜீவன், உங்களுக்குள்ள இருக்கிறது நித்திய ஜீவன். அதுதான் அவர் சொல்றாரு, நாம தேவனால பிறந்திருக்கிறோம், ஆனா முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. நீங்க வெளியில போய் நிற்கும் போது எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லா ஜீவனும் ஒன்று கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது, ஆனா எல்லா ஜீவனும் ஒன்று கிடையாது. எனக்குள்ள உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஜீவன், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா, அது சாத்தானை ஜெயம் கொள்ளும். அவனுடைய வாழ்க்கையில் திருட முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில் அவனை கொலை செய்ய முடியாது, உங்களை அவன் அழிக்க முடியாது. நீங்கள் அவனை ஜெயம் கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது, தேவன் எதற்காக எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார்? யோவான் நற்செய்தி புஸ்தகம் 16வது அதிகாரம் 33 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவது பார்த்தோம், பாவத்தினால நம்ம கெட்டு போகாதபடிக்கு தேவன் கொடுத்திருக்கிற மருந்து தான் என்ன? நித்திய ஜீவன். ரெண்டாவது, பிசாசினால நீங்க திருடப்படக்கூடாது, நீங்க கொல்லப்படக்கூடாது, நீங்க அழிக்கப்படக்கூடாது, அதற்காக அவர் கொடுத்திருக்கிற வல்லமை என்ன? நித்திய ஜீவன். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நித்திய ஜீவனை எதற்காக கொடுத்திருக்கிறாரு? உலகம் உங்களை ஜெயித்து விடாதபடிக்கு தான் உங்களுக்குள்ளாக தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருந்தாக்க நீங்க உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஏன்னு சொன்னாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். இந்த வசனத்தை அவர் எப்போ சொல்லுகிறாருனாக்கா, இப்போ கெத்செமனே தோட்டத்துக்கு 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் போகிறாங்க. அங்கே வந்து அவரை பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் உலக பார்வையில் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவருடைய எல்லா முயற்சி, அவருடைய எல்லா பிரயாசம், அவர் அந்த 3 வருஷமாக செய்த காரியங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருகிறது போல இருக்கக்கூடிய ஒரு காரியம். அவரை பார்க்கும்பொழுது தோல்வி அடைந்தவரை போல இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. அவர் கூட இருக்கக்கூடிய சீடர்கள் கூட அவரை விட்டுட்டு ஓட போகிறாங்க. அவர் வந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாதவரை போல பிடித்து அடித்து சிலுவையில் நிர்வாணமாக தொங்க வைக்க போகிறாங்க. அவர் மேலே பாவம் சுமத்தப்பட்டபடினால் தேவன் கூட அவரை விட்டு விலக போகிறாரு. இந்த நபர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி சொல்ல முடிகிறது? அப்போ உலகத்தை ஜெயித்தார்னு சொன்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை ஜெயித்தாரு? இல்லை, கூட இருந்த சீடர்களை விட்டுட்டு போனாங்களே, அவருடைய ஆடைகளை கூட அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்களே, இவர் எப்படி உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார்?
அப்போ உலகத்தை ஜெயிக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லது உலகம் நம்ம எப்போ ஜெயித்து விடுகிறது, நாம் எப்போ உலகத்தை ஜெயிக்கிறோன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் உண்டாகக்கூடிய உபத்திரவங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரா இல்லையா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் இல்லாத உலகம் இங்கே இல்லை. எத்தனை பேர் அதில் தெளிவாக இருக்கிறீங்க? உலகம் சொன்னாக்கா அதில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. உலகம் சொன்னால் என்ன அர்த்தம்? உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாக்கா எதை ஜெயித்தார் அவர்? உலகம் சொல்லும்போது உலகத்தில் உண்டாகக்கூடிய உபத்திரவங்கள், போராட்டங்கள், உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மனிதர்கள், உலகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய வியாதியின் போராட்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள் இல்லையா? உலகம் எதை முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லுகிறது, உலகம் எதை மதிக்கிறது, உங்ககிட்ட இது இருந்தால் தான் நீ மதிக்கத்தக்கவன் சொல்லிட்டு உலகம் சொல்லுது பாருங்க. உலகம் ஒரு தராதரம் வச்சுன்னு இருக்குது. உலகம் ஒரு காரியத்தை முக்கியத்தை வச்சு அது பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் ஒரு விதமாக அளக்குது ஒரு ஆளை இல்லையா? இதெல்லாம் தான் அந்த உலகம் சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அதைத்தான் நான் ஜெயித்தேன்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, உலகத்தில் உண்டாகக்கூடிய அந்த குறைவுகள், அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள் எதுவுமே நீங்கள் தேவனை தேடுவதற்கு உங்களை தடைப்படுத்தி விடாமல் இருக்குதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் உலகத்தை ஜெயித்துட்டீங்க. ஆமேன். உங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வந்த ஒரு பண பிரச்சனை, உங்களுக்கு வந்த ஒரு வியாதி, உங்களுக்கு வந்த ஒரு சூழ்நிலை, நீங்கள் தேவனை தேடுவதற்கு அது உங்களை தடுத்து விட்டதுன்னு சொன்னாக்கா, உலகம் உங்களை ஜெயிச்சிருது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ நான் உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொன்னாக்கா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு வேதனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஆகையினால தான் பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 12வது வசனத்தில், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலையும் எல்லாவற்றிலையும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் வாழ்ந்திருக்கும் போது மட்டும் இல்லை, தாழ்ந்திருக்கும் போதும், அல்லேலூயா, நான் பரிபூர்ணமாக இருக்கும்போது மட்டும் இல்லை, குறைவுபட்டு இருக்கும் போதும் கூட நான் என் தேவனை தேடுகிறதில்ல, எதுவுமே என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன். அந்த உலகம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் சொல்லும் போது எதை தான் உலகம் சொல்லுகிறது? கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் அந்த பெருமைகள் இல்லையா? அது நான் தேவனை தேடுவதற்கு எனக்கு தடையாக வராமல் இருக்குதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் அந்த உலகத்தை நீங்கள் ஜெயித்தீர்கள். அப்போ அந்த நித்திய ஜீவனை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார்னாக்கா, பாவத்தினால என்னுடைய வாழ்க்கை இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் கெட்டு போகாதபடிக்கு தான் தேவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். 2வது, நித்திய ஜீவனை எதற்காக கொடுத்திருக்கிறார்? பிசாசினால நான் திருடப்பட, கொல்லப்பட, அழிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் தேவன் எனக்குள்ள நித்திய ஜீவனை ஆயுதமாக கொடுத்திருக்கிறார், வல்லமையாக கொடுத்திருக்கிறார். 3வது, உலகத்தின் உபத்திரவங்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் அந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற பலன் தான் அந்த நித்திய ஜீவன். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை தேவன் உங்களுக்கு பரிசாக கொடுத்து விட்டார். ஆமேன். இப்போ அந்த நித்திய ஜீவனை நான் எப்படி வாழுகிறது? ஆமேன். அந்த நித்திய ஜீவனை நான் வாழ வேண்டும் பாருங்க. அப்பதான் அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள இருந்து பிரகாசிக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஞானஸ்நானம் வாங்கியிருக்கலாம், உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் கூட இருக்கலாம். ஆனா அந்த நித்திய ஜீவனை நம்ம வாழ்ந்தால்தான் அதனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும், அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம், அந்த நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. நம்ம சென்ற முறை உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தேன். பிறந்த ஒரு குழந்தையை கொண்டு போயிட்டு குரங்கு கிட்ட வளர்க்க விட்டுட்டாக்கா என்ன ஆகும்? அந்த மனுஷனுக்கு தெரியாது, அவன் மனுஷனுண்டே அவனுக்கு தெரியாது. அவன் தானும் ஒரு குரங்கு அப்படிங்கிறது போல, இதுதான் என் அப்பா, இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பான். அங்கே குரங்கு கூட தான் விளையாடுவான், குரங்கு கூட தான் தூங்குவான், குரங்கு கூட தான் சாப்பிடுவான், குரங்கு பாஷையை தான் பேசுவான், குரங்கு போல தாவி கொண்டு இருப்பான். அவனுக்கு தான் மனுஷன் என்கிறதே அவனுக்கு தெரியாது. அவனுக்குள்ள மனுஷ ஜீவன் இருக்கிறது இத்தனைக்கும். ஆனால் இப்போ அந்த மனுஷ ஜீவனை எப்படி வெளியில் கொண்டு வருகிறது? அவன் மனுஷர்களோடு கூட போய் வாழணும். அல்லேலூயா. தன்னை போல ஜீவனை, மனுஷ ஜீவனை பெற்றிருக்கக்கூடிய மனுஷர்கள் கூட போயிட்டு அவன்
வாழ்ந்தால்தான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய வாழ்வு அவனுக்குள்ளே பிரகாசிக்கும். ஆமேன். எனக்குள்ளாக இப்போ தேவன் நித்திய ஜீவனை வைத்து விட்டார். தேவனுடைய வாழ்வையை எனக்குள்ளாக வைத்து விட்டார். இப்போ அந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழுகிறது? அப்போ தானே எனக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். அப்போ தானே அந்த ஜீவன் எனக்குள்ளே பிரகாசிக்கும். ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் சொன்ன என்ன அர்த்தங்க? மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் நித்திய ஜீவன். வேறு வார்த்தையில் சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் அந்த நித்திய ஜீவன் வெளிப்படும். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளிருந்து பிரகாசிக்கும். அப்போ இயேசுவை அறிந்து கொள்ளுகிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவரோடு கூட நெருக்கமான ஜெப உறவை வைத்து கொள்ளுகிறது, அவரை ஆராதிக்கிறது, அவரை தேடுகிறது, அவருக்கு நேரத்தை கொடுக்கிறது. இப்படி தான் நீங்கள் இயேசுவை அறிஞ்சு கொள்ள முடியும். ஆமேன். அப்போ தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்வு எப்படிப்பட்ட சுற்றுச்சூழலில் அது வெளிப்பட முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் அது வெளிப்படும். பாருங்க, பாவம் வந்த பொழுது, மனுஷனுக்குள்ள பாவம் வந்த பொழுது அது செய்த முதல் வேலை என்னது? தேவனை விட்டு அது அவனை விலக்கி விட்டது, தேவனை விட்டு அது தூரமாக்கி விட்டது. அவன் மரணம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. சாத்தானால் ஆளுகைப்படக்கூடிய வாழ்க்கையில் அவன் வந்து விட்டான். அப்போ பரலோகத்திலிருந்து தேவனுடைய குமாரன் எதை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு? எதை தான் கொடுப்பாரு? உங்களை தேவனை விட்டு விலகி இருக்கிற நம்மை, தேவனுக்கு நமக்கு நடுவில் மதில் சுவராக இருக்கிற அந்த மதில் சுவராகிய அந்த பாவத்தை எடுத்துட்டு என்ன தான் பண்ணாரு? தேவனோடு நம்மை ஒப்புரவு ஆக்கி விட்டுட்டார். ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரு. என்னத்தை கொடுத்தாரு? அது வேற வார்த்தையில் சொன்னாக்கா, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு தம்முடைய குமாரனையே கொடுத்து அவனை தேவனோடு ஒப்புரவாக்கிட்டார். நித்திய ஜீவன் சொன்னாக்கா, தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனை தேடக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இப்போ உதாரணத்துக்கு, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லைன்னு வைத்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட அப்படி கேட்பாங்க, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் வாழ்வு இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து அதெல்லாம் நிரூபித்து காண்பிச்சிட்டார். மரணத்துக்கு அப்புறம் வாழ்வு இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, நித்தியம் இருக்கிறது, எல்லாம் நிரூபிச்சிட்டார். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லைங்க, நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டும்தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் யோவான் 3:16 தகும். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் எனக்கு போதுமானது. அல்லேலூயா. என்னன்னு சொன்னாக்கா, நான் மரணத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை, ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ சேர்க்கிற அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்னு சொன்னாக்கா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் வெற்றியோடு நீங்கள் வாழ்ந்துட முடியும், ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்ந்துட முடியும். நீங்கள் வியாதியை மேற்கொள்ளுவீங்க, சாபத்தை மேற்கொள்ளுவீங்க, தரித்திரத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க, பிசாசை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க, நீங்கள் ஜெயம் கொண்டு வெற்றி சிறப்பீர்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, மரணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு சேர்த்து தான் தேவன் நித்திய ஜீவனை கொடுத்து விடுகிறார். ஆமேன். அப்போ நித்திய ஜீவன் சொன்னால் என்னதான் அர்த்தம்? தேவனோடு உறவு கொண்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பெயர் தான் நித்திய ஜீவன். ஆமேன். மீனுடைய ஜீவன் தெரியுது, அதனுடைய உலகம் எது? தண்ணீர் தான். மிருகத்தினுடைய ஜீவன் தெரியுது, அதனுடைய உலகம் எது? காடு தான். மனுஷனுடைய ஜீவன் தெரிகிறது இல்லையா, அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா. அதே போல் தேவனுடைய ஜீவனை நம்ம பெற்றிருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி நம்ம வாழுகிறோம்,
அந்த வாழ்க்கையில் என்ன ஆக்டிவிட்டி செய்வாங்க, அவங்க எப்படிப்பட்ட சுற்றுச்சூழலில் இருப்பாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வாழ்வாங்க, அவங்களுடைய பசி எது, அவங்களுடைய தாகம் எது, அவங்க தூங்குகிற இடம் எது, அவங்க வேலை செய்கிற இடம் எது, அவங்களுடைய நண்பர்கள் யாரு கூட சஞ்சரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கிறது. ஆமேன். அப்போ அந்த நித்திய ஜீவனை எப்படி வாழ்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற காட்சியை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அது நமக்கு எழுதுகிறார். 15வது வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டர்களுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட நான் சொல்லி போயிட்டு ஒரு காட்டில் வாழக்கூடிய சிங்கத்தினுடைய வாழ்க்கையை போய் ஸ்டடி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் போகிறாங்க தானே, கேமராவெல்லாம் வைத்து அது எங்கே நடக்குது, என்ன சாப்பிடுகிறது, எப்படி இனப்பெருக்கம் பண்ணுகிறது, எத்தனை மணி நேரம் தூங்குகிறது இல்லையா, அது எப்படி வேட்டையாடுகிறது, இதையெல்லாம் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரு 10 பாயிண்ட் போயிட்டு எழுதி கொடுத்துருவாங்க. இதாங்க சிங்கத்தினுடைய வாழ்க்கை, இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இப்போது நித்திய ஜீவனை உடைய மனுஷனுடைய வாழ்க்கை 9 அம்சங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த 9 நடவடிக்கைகள், இந்த 9 வாழ்வு முறைகள், இந்த 9 ஆக்டிவிட்டீஸ் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லது நித்திய ஜீவனை உடையவர்கள் இப்படி தான் அதை வாழ்வார்கள். இதெல்லாம் செய்யும்பொழுது தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் வெளிப்படும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதில் முதல் காரியம் என்ன? இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருப்பார்கள். சிங்காசனம் என்று சொல்லும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு முதலிடம், முக்கியமான ஸ்தானத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிங்காசனம். உங்களுடைய சிங்காசனத்தில் யார் இருக்கிறா? வேலை இருக்குதா, அல்லது உங்களுடைய படிப்பு இருக்குதா, அல்லது உங்களுடைய அழகு இருக்கிறதா, அல்லது குடும்ப கௌரவம் இருக்கிறதா, எது இருக்கிறது? நித்திய ஜீவனை உடையவர்களுக்கு அவங்களுடைய சிங்காசனத்தில் யார் இருப்பாங்கனாக்கா தேவன் தான் இருப்பார். அல்லேலூயா. தேவன் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முதலிடமாக இருப்பார். அந்த சிங்காசனத்தில் யாரை வைத்திருக்கிறார்களோ அந்த சிந்தனையினால தான் அவங்க நிரம்பி இருப்பார்கள். அவரை தான் பிரியப்படுத்துவதற்காக அவங்க நடப்பாங்க. அதற்காக வேறு எதையும் தியாகம் பண்ணுவார்கள். இதை திருப்திப்படுத்துவதற்காக, இவரை பிரியப்படுத்துவதற்காக எதையும் தியாகம் பண்ணுவார்கள். இப்போ மத்தேயு 6வது அதிகாரத்தை பாருங்கள். மத்தேயு 6வது அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர்கள் இருக்கக்கூடிய அந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலையை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள், அதை குறித்தெல்லாம் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். உலகத்தில் மனுஷன் கடந்து போகிற பாதையில் அவன் படக்கூடிய எல்லா கவலைகளையும் 3 வார்த்தையில் போட்டுட்டார். நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டாலும் அது அந்த 3 வார்த்தையில் தான். அதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை நம்ம உடுப்போம் என்று சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். யார் அந்த அஞ்ஞானிகள்? அஞ்ஞானிகள் சொன்ன என்ன அர்த்தம்னாக்கா தேவனை அறிகிற அந்த ஞானம் இல்லாதவர்கள் தான் அஞ்ஞானிகள். அப்படின்னா நீங்களாம் யாரு? ஞானிகள். ஆமேன். புத்தியுள்ள ஸ்திரீ நீங்க. ஆமேன் சொல்லுங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் யாரு? நீங்க தான் புத்தியுள்ள கன்னிகைகள். அஞ்ஞானிகள் சொல்லும்பொழுது அவங்க தேவனை குறித்த ஞானம் இல்லாதவர்கள் தான் அஞ்ஞானிகள். அப்போ அந்த இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கடந்து போகிற பாதையில் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த தேவைகளை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாத தேவைகளை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பரமபிதாவுக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். தேவைகள் தெரிஞ்சது மாத்திரமல்ல, அதையெல்லாம் அவர் சந்தித்திருக்கிற யெகோவா ஈரே. போதுமானதிலும் அதிகமானதாக அவர் சந்திக்கிறவர். தம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கிறவர். மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் இல்லையா? அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
ஆனா முதலாவது அல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ உங்களுடைய சிங்காசனத்தில் எதை தான் வைக்க சொல்றாரு? முதலாவது இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் எதை தான் வைக்க சொல்றாரு? முக்கியமான இடத்தை எதுக்கு தான் வைக்க சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் வைங்க. சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னாக்கா, தேவனை தேடக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்க முதலிடம் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க தேடிக்கொண்டிருந்தீங்க இல்லையா ஒரு சில காரியங்கள், அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா? ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஓடி, நீங்க தேடி, நீங்க சம்பாதித்து நீங்க அடைகிறதை காட்டிலும் உங்களுக்கு கூட கொடுப்பார். அதுதான் அந்த நித்திய ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்துவிடும். ஆமேன். அப்போ அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை நம்ம எப்படி வாழுகிறோம்? என்னுடைய வாழ்க்கையில தேவன் தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார்? ஆமேன் சொல்லுங்க. ரெண்டாவது, அவர்கள் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் சேவிக்கிறார்கள். நான் சொல்லியிருந்தேன், பரலோகத்தில் கட்டிடமான ஆலயம் கிடையாது, தேவனே அங்கே ஆலயமாக இருக்கிறார். பரலோகத்தில் இரவும் பகலும் சொல்லிட்டு கிடையாது, எப்பொழுதுமே அங்கே வெளிச்சம் தான். அப்போ ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குதுனாக்கா, பரலோகத்துக்கு நம்ம போயிட்ட பிறகு நித்தியத்துக்கு போகிறேன்னு சொன்னாக்கா, அங்கே போய் என்ன பண்ணுவோம்னாக்கா, இரவும் பகலும் சொல்லும்பொழுது தொடர்ச்சியாக நம் தேவனை ஆராதித்து கொண்டிருப்போம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. நித்திய ஜீவ வாழ்வை நான் எப்படி வாழுகிறேன்? நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழுகிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும். கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது உங்களுடைய சத்துருக்கள் வெட்டுண்டு மடிவார்கள். நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் ஒழுங்குபடுத்தி விடுவார். அவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கும்போது அவர் உங்களுடைய சார்பிலே அவர் செயல்படுவார். இரவும் பகலும் ஆராதிக்கிறாங்களா? அதை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். நீங்கள் என்ன இரவும் பகலுமா ஆராதிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமையில் சும்மா ஒரு 2 மணி நேரம் நம்ம வருகிறோம். ஆனால் பரலோகத்தில் போனாக்க ஃபுல் டைம் ஜாபே அதுதான். பார்ட் டைம் ஜாப்லாம் கிடையாது. அங்கே ஃபுல் டைம் ஜாபே என்னது? பரலோகத்தில் போனீங்கன்னாக்கா இரவும் பகலும் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்முடைய சபையில் எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்யப்படுகிறது? ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி ஆராதிக்கிறோம் இல்லையா? அன்னுதினமும் அதிகாலையில் 5 மணி ஜெபம் நடக்கிறது. 6 மணிக்கு இயேசுவின் பாதத்தில் நிகழ்ச்சி உங்களுக்கு மீடியாவில் ஒளிபரப்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டு கூட்டங்கள் நடக்கிறது. சனிக்கிழமை தோறும் வாலிப பிள்ளைகளுக்கு பைபிள் ஸ்டடி நடக்கிறது. வாரத்தில் 1 தடவை 2 தடவை சுவிசேஷ ஊழியங்கள் செய்யப்படுகிறது. மாதத்துக்கு 1 தடவை உபவாச கூட்டம் நடக்கிறது. அது இல்லாமல் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தினமும் ஜெபிப்பதற்காக நெகேமியா ஜெபத்தையும் தேவன் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். அது இல்லாமல் நீங்கள் குடும்பமாக வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கும்படிக்காக வழி நடத்தப்படுகிறீர்கள். எத்தனை காரியம் சொன்னேன்? 10 காரியம் சொன்னேன் நான். இந்த 10 காரியங்கள் எதுக்குன்னு சொன்னாக்கா, நம்ம நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையை வாழுவதற்காக. அல்லேலூயா. நீங்கள் இந்த காரியங்களில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் நீங்கள் அப்போ தான் உங்களுடைய நித்திய ஜீவ வாழ்க்கையை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுகிறீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவன் பிரகாசிக்கிறது. நம்முடைய சபையில் 10 வழிகள் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த நித்திய ஜீவ வாழ்வை நான் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்போ அங்கே பரலோகத்தில் அந்த ஜனங்கள் இரவும் பகலும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நித்திய ஜீவனை உடையவர்கள் அப்படியாக வாழ்வார்கள். 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளரே வாசமாயிருப்பார். நான் சொன்னேன், அங்கே பரலோகத்தில் உண்மை எல்லாமே எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவரே தான் ஆலயமாக இருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாராம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளார வாசம் பண்ணுவாராம். எதற்காக அப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா, பூலோகத்தில் அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வதற்காக. ஆமேன். அப்போ நான் எப்போ அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை வாழுகிறேன்னு சொன்னாக்கா, எனக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த ஒரு உள் உணர்வோடு நம்ம வாழும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவ வாழ்க்கையை வாழுகிறீர்கள் சொல்லிட்டு அர்த்தம். காட் இன்சைட் கான்ஷியஸ். ஆமேன். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? ஒரு கர்ப்பிணி பெண் சைல்டு இன்சைடு கான்ஷியஸில் இருக்கிறாங்க.
குழந்தை உள்ளர இருக்கிறதுங்கிற உள் உணர்வில் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க நடக்கும் பொழுதும் சரி, படுக்கும் பொழுதும் சரி, திரும்பும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, அவங்களுக்குள்ளார ஒரு உணர்வு இருக்கும், எனக்குள்ளார ஒரு குழந்தை இருக்கிறது. என்னைக்கு டாக்டர் செக் பண்ணி அவர் ஓகே சொல்லிட்டாரு, அது சொன்னதுலேருந்து அவங்களுடைய என்ன ஆகிடுது, அந்த குழந்தையை உடையவர்களாக அந்த உணர்வுக்குள்ளாக அவங்க வந்து விடுகிறார்கள். ஆமீன். அப்போ நான் எப்போ நித்திய ஜீவனை நான் வாழுகிறேன்னு சொன்னாக்கா, தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் வேலைக்கு போகும்பொழுதும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், மார்க்கெட்டுக்கு போகும்பொழுதும் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், என் ஃப்ரெண்டுகளை பார்க்க போகும்பொழுதும் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், நான் தனிமையில் இருக்கும் பொழுதும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமீன். என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் அவர் தூரத்திலிருந்தே அறிகிறார். என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவே அதையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் பொழுதும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் இருக்கிறீங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கும் பொழுதும் தேவன் உங்களுடைய அவருடைய பார்வையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இருட்டில் போய் உக்காந்தாலும் அவருக்கு தெரியும், நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தாலும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆமீன். அப்போ இந்த உள் உணர்வோடு வாழ்கிறவர்கள் தான் நித்திய ஜீவனை வாழ்கிறவர்கள். நித்திய ஜீவன் இல்லாதவர்கள்னு சொல்லிட முடியாது. நான் தான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானசனம் பெற்றிருக்கலாம், நித்திய ஜீவன் கூட உள்ளார இருக்கலாம், ஆனால் அந்த நித்திய ஜீவனை வாழாமல் இருப்பார்கள். ஆனால் நான் எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழும் பொழுது நீங்கள் அந்த நித்திய ஜீவனை வாழுகிறீர்கள். அப்போதான் நீங்கள் பாவத்தை ஜெயிக்கிறீங்க, அப்போதான் நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறீங்க, அப்போதான் உலகத்தை ஜெயிக்கிறீங்க. பாருங்க, அந்த ரகசியத்தை தேவன் அங்கே தான் வைத்துட்டாரு. அவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு உறவு, அதுதான் நித்திய ஜீவன். ஆமேன். நான்காவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இனி பசி அடைவதே இல்லை. இந்த பசி அடைவது இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இந்த உலக கவலைகள் உங்களை மேற்கொள்ளுகிறது இல்லை. உலக காரியங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் ஏன் வேதத்தில் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறார் இல்லையா? ஆராய்ச்சி சொல்லுகிறது 365 தடவை சொல்லப்பட்டிருக்கிறதான் பயப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை. அந்த கவலையும் பயமும் என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா, அது ஒரு டேஞ்சரான ஒரு பொருள். பாருங்கள், கவலையும் பயமும் ஒரு டேஞ்சரான ஒரு சக்தி. அது என்ன பண்ணிவிடுன்னு சொன்னாக்கா, முதலாவது உங்களுடைய பிரச்சனையை ரொம்ப பெருசாக அது பார்க்க பண்ணிவிடும். ரெண்டாவது, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஓட பண்ணிவிடும். மூன்றாவது, அது உங்களை தேவனை தேட விடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தது போல், நாங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பூசிப்போம், இதெல்லாம் உங்களுக்கு தேவை தானே இல்லையா? நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் வேலைக்கு போகணும், இந்த குடும்பத்துக்கு தேவையான வாழ்வாதாரங்களை நான் தான் ஒழுங்கு பண்ணணும், பிள்ளைகளுடைய காரியங்களை நான் தான் ஒழுங்கு பண்ண வேண்டும். ஆனால் முதலாவது தேவனை வைத்து விடுவார்கள். அவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இனி பசி அடைவது இல்லை. ஆண்டவர் சொல்கிற, என்னிடத்தில் வருகிற ஒருவனும் பசி அடைவதில்லை, என் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் தாகம் அடைவது இல்லை. ஆமீன். எத்தனை பேர் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும், என்னுடைய குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய மகிமையினாலே தேவன் நிறைவாக்குவார். என் தேவனுடைய தேவைகளை எல்லாம் கல்வாரி சிலுவையில் அவர் சந்தித்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அப்போ அவர்கள் பசி அடைவது இல்லை என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இல்லையா, அவர் மனுஷனாக தானே வாழ்ந்தார். அவருடைய தகப்பனார் மரித்து விட்டார். அந்த குடும்பத்தை அவர் தான் பொறுப்பெடுத்து நடத்தினார். அந்த குடும்பத்துக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டு இருக்கும். ஒரு சமயத்தில் வரி கூட கட்டணும் இல்லையா? வரி கட்டும்பொழுது பேதுரு கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தேவைப்பட்டது. ஊழியத்துக்கு படகு எடுத்து போகிறார், ஃப்ரீயாக யாரும் கொடுத்தில்ல. எல்லா நேரத்துலையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அவர் அற்புதம் செய்து கொண்டு சாப்பிட்டுன்னு இல்லை. மற்ற நேரத்தில் அவர் கூட வந்தவங்களுக்கும் அவர்களுக்கும் அவர் தான் சாப்பாட்டுக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தினார். ஆனால் அவர் என்ன பண்ணினார்னாக்கா, முதலாவது தேவனை தேடினார். அதிகாலையில் இருட்டோடு தேவனை தேடினார். அப்போது தேவனை அவர் தேடினபடினால அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் இயற்கையாகவும் சந்தித்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் சந்தித்தார், மனுஷர்கள் மூலியமாகவும் சந்தித்தார், வான தூதர்கள் மூலியமாகவும் சந்தித்தார். ஏன்னு சொன்னாக்கா, அவர் தேவனை தேடுகிற அந்த வாழ்க்கையில் இருந்தார். அதுதான் நித்திய ஜீவன். அதெல்லாம் அவருக்கு பசி எடுக்கவே இல்லை, உலக காரியங்கள் அவருக்கு பசியை உண்டாக்கவே இல்லை. சரி, 5வது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இனி அவர்கள் தாகம் அடைவது இல்லை. இது என்ன தாகம்? உலகத்தின் பாவத்தின் மேலே இருக்கக்கூடிய தாகம். நித்திய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன்,
நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறேன், சபையில் வந்து நான் ஆராதிக்கிறேன்னு சொன்னாக்கா பாவத்தின் மேலே அவர்கள் தாகமுடையவர்களாக இருக்க மாட்டாங்க. எனக்கு அந்த ஜீவன் அப்படிப்பட்டது. எனக்கு அந்த ஜீவனை உடையவர் தேவன். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். அந்த பாவம் தன்னுடைய குமாரன் மேலே வைக்கப்பட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார். பாவத்தை எந்த அளவுக்கு தேவன் வெறுக்கிறாருனாக்கா, கல்வாரி சிலுவையில் தன்னுடைய குமாரன் மேலே அந்த பாவம் வைக்கப்பட்டு இருந்தாலும் கூட, ஐயோ என் பிள்ளை தானே, அப்படி கிடையாது பாருங்க. ஏன்னா அவருடைய ஜீவனுக்கு முரண்பாடாக அவரால் செய்ய முடியாது. மீனை தூக்கி தண்ணியில் போட்டு அதால் வாழ முடியாது. ஏன்னா அவருடைய ஜீவனுக்கு முரண்பாடாக அது செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருக்கும்போது பாவத்தின் மேலே தாகமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் தேவன் மேலே தாகமுடையவர்களாக இருப்பீங்க. தேவனுடைய அபிஷேகத்தின் மேலே தாகமுடையவர்களாக இருப்பீங்க. தேவனை அறிந்து கொள்ளுகிறதுல தாகமாக இருப்பீங்க. அவருடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருப்பீங்க. அவரை கூடி வந்து ஆராதிக்கிறதுல தாகமாக இருப்பீங்க. ஆனால் அந்த சமாரிய பெண்ணுக்கு உலகத்தின் மேலே, உலகத்தின் பாவங்களின் மேலே அவளுக்கு தாகம் இருந்தது. 5 புருஷனோடு வாழ்ந்தா அவளுக்கு அந்த தாகம் தீரல. இப்போ 6வது ஒருத்தனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அவன் அவளுடைய புருஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் சொல்கிறாரு, நீ இந்த கிணத்து தண்ணீரை குடிச்சேன்னு சொன்னாக்கா, உலகத்தின் பாவத்தை நீ குடிச்சேன்னு சொன்னாக்கா உனக்கு ஒரு காலமும் தாகம் தீராது. ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவ காலமாக அவனுக்குள்ளர ஊறுகிற ஊற்றாக அது ஊறிக்கொண்டிருக்கும். தேவன் மேலே நீங்கள் தாகமுடையவர்களாக இருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் நீங்கள் பிறந்து இருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, அல்லது நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னாக்கா நீங்களே ஒரு சின்ன டெஸ்ட்டு வைத்து கொள்ளலாம். என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தேவன் மேலே தாகம் இருக்கும். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவன் மேலே, சாதாரண தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன் மேலே, ஆமென், தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் மேலே தாகமாக இருக்கிறீங்க? தேவனுடைய காரியங்கள் மேலே எத்தனை பேர் தாகமாக இருக்கிறீங்க? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு எத்தனை பேர் தாகமாக இருக்கிறீங்க? தேவனை ஆராதிக்கிறதுல எத்தனை பேர் தாகமாக இருக்கிறீங்க? அந்த தாகத்தை தேவன் இன்றைக்கு அதிகரிக்கிறார். அந்த தாகத்தை தேவன் இன்றைக்கு உண்டு பண்ணுகிறார். அந்த ஊற்றுகளை எல்லாம் தேவன் திறந்து விடுகிறார். அதெல்லாம் சத்துரு வந்து அன்றைக்கி ஆபிரகாம் தோண்டி வைத்த துறவுகளை எல்லாம் அந்த சத்துருக்கள் பெலிஸ்தர்கள்லாம் வந்து அடைச்சி போட்டுட்டாங்க பாருங்க. ஈசாக்கு போய் தோண்டுகிறான், அப்பயும் போய் அடைச்சி போட்டுட்டாங்க. ஆனால் அந்த துறவுகள் இன்றைக்கு மறுபடியும் தோண்டப்படுகிறது. அப்பா ஆபிரகாம் தோண்டி வச்ச துறவுகள் எல்லாம் இப்போ புறப்பட போகிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துறவுகள் மறுபடியும் தோண்டப்படுகிறது. சொன்னால் என்ன அர்த்தம்? அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வர போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்னுடைய தாகத்தை அதிகரியுங்க ஆண்டவரே. உண்மையில் இருக்கிற வாஞ்சி எனக்கு பெருக பண்ணுங்கப்பா. என்னுடைய தூர்த்து போட்ட துறவுகளை எல்லாம் மறுபடியும் தோண்டமடிக்க செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 6வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேலே படுகிறதே இல்லை என்கிறதாக. அது என்ன அந்த வெயில், அந்த உஷ்ணம் அப்படி சொன்னாக்கா உலகத்தினுடைய உபத்திரவங்கள். அதனால் நான் சொன்னது போல உலகத்தின் உபத்திரவங்கள் வராமல் இருக்காது, வரலாம், வரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒரு கடன் பிரச்சனை அல்லது ஒரு பொருளாதார பிரச்சனை அல்லது ஒரு வியாதியின் சூழ்நிலை வரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, வரலாம். ஆனால் அது உங்கள் மேலே ஒரு வெயிலை போல அது பட்டு உங்களை பாதிக்காது. வெயில் அடிக்கிறத தடுக்க முடியாது. அந்த கத்திரி வெயில் அது வந்து அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணுகிறத தடுக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாக இருக்கிற அவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமீன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்துவது இல்லை. எப்போ அது? அந்த ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய அவரை நோக்கி பார்க்கிற அந்த ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னாக்கா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாமல் இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுவாங்க. ஆனால் அவர்களுக்கு வரும் அந்த தீங்கை நீ பார்ப்பாயே தவிர உனக்கு அது ஒன்றும் வந்து நேரிடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன்.
சர்வ வல்லருடைய நிழலில் இருக்கிறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். தேவனோடு உறவு கொண்டு வாழ்கிறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அவர்கள் மேல வெயிலாவது உஷ்ணமாவது படுவது இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏழாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நித்திய ஜீவனை நான் எப்படி வாழ்கிறேன் அப்படின்னாக்கா, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்ப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம் பார்க்குறீங்களா? வசனத்தை உங்களுடைய கண்கள் பார்க்கணும், உங்களுடைய வாய் அதை பேசணும், உங்கள் காதுகள் அதை கேட்கணும். அப்போ தான் விசுவாசம் உண்டாகும். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருக்கிற ஜனங்கள் இல்லையா, தேவனை அறியாத ஜனங்கள், அவர்களை யார் ஆளுகை செய்கிறது? அவர்களை யார் மேய்க்கிறது? எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது, ஆகாயத்து அதிகார பிரபுவுடைய ஆளுகையில் இருக்கிறவர்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் தான் நடத்துகிறான், அவன் தான் மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எனக்காக ஜீவனையே கொடுத்த தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னை மேய்க்கிறார். ஆமீன். அப்போ தாழ்ச்சி உண்டாகுமா? தாழ்ச்சி உண்டாகவே முடியாது. பாருங்க, அவர் எங்க மேய்ப்பாரு? அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்துவார். ஆமீன். புல்லின் நடுவில் அவர் நடத்துவார். எப்படி நடத்துகிறார்னாக்கா, தேவனுடைய வார்த்தை. பைபிளை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் பைபிளை பிடிக்கல, நித்திய ஜீவ ஊற்றையே கையில் பிடிச்சுன்னு இருக்கிறீங்க. அவருடைய வசனம் தான் அந்த ஊற்று, ஜீவ ஊற்று. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுதெல்லாம், அதை தியானிக்கின்ற பொழுதெல்லாம் அங்கிருந்து உங்களுக்கு ஜீவன் புறப்பட்டு வருகிறது. யோவான் 6:63 ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போ நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் அது பிரகாசிக்கிறது. பூமிக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி உங்களை பிரகாசிக்க பண்ணிவிடும். உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்க பண்ணுவார். எந்த வேலை செய்யணும், எந்த நபரோடு நீங்கள் உறவு வைத்து கொள்ள வேண்டும், நட்பு வைத்து கொள்ள வேண்டும், அவர் உங்களுக்கு வழி காட்டுதலை தருவார், வழி நடத்துதலை உங்களுக்கு தருவார், ஆலோசனைகளை கொடுப்பார், பயங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார், கவலைகளை எல்லாம் நீக்கப்படுவார். அந்த மேய்ப்பனால நீங்க மேய்க்கப்படுகிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்க உங்க நித்திய ஜீவனை வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படியாக எத்தனை பேர் வாழ்கிறீங்க? இப்படியா உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை எப்படி பேர் வாழ்கிறீங்க? நீங்க 100% மனுஷர்களாக இருக்கிறீங்க, 100% தேவனா இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவ வாழ்வு வெளிப்படணும்னு சொன்னாக்கா இந்த மேய்ப்பனால நீங்க மேய்க்கப்பட வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால நீங்க மேய்க்கப்படுகிறவர்களாக நீங்க இருப்பீர்கள். ஒரு கல்லெல்லாம் இப்படி புரட்டி போட்டாக்கா அங்கே கீழே இருக்கக்கூடிய பூச்சி வண்டு புழுலாம் என்ன பண்ணும்? அது மண்ணுக்குள்ளே போவோம், இல்லை போய் ஓடி ஒளிய போவோம். எதுக்காக? நம்மளை விட பெரிய ஒரு ஆள் வந்துக்கிறாரு, நம்மளை பிடிச்சி வறுத்து சாப்பிட்ருவார், அதுக்காக பயந்து போகுது? அது இல்லை. அதால் வெளிச்சத்தில் வாழ முடியாது. ஏன்னா அதனுடைய ஜீவன் அந்த மாதிரி. அப்போ அது அந்த வெளிச்சத்தில் அதனால் வர முடியாது. அதனால் என்ன பண்ணுகிறது? அது ஓடி போய் ஒளிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள். அப்படி சொன்னாக்க பாவமே செய்யாதவர்கள் சொல்லிட்டு கிடையாது. இந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அவர்கள் நடப்பார்கள். ஒளியான தேவனோடு ஐக்கியப்பட்டு நடப்பார்கள். அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நித்திய ஜீவனை வாழ்கிறீர்கள் சொல்லிட்டு அர்த்தம். 8வது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 2வது பகுதி. இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளிலே நடத்துவார். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை உடைய அந்த பிள்ளைகள் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்கன்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவியானவரால் திரும்ப திரும்ப அவர்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழுவார்கள். நீங்கள் திரும்ப திரும்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உங்களுக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் புறப்படும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அனுதினமும் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிறீங்க? டெய்லி என்னுடைய ஜெப நேரத்தில் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இல்லை, நம்ம சபையில் அந்நிய பாஷையில் நடத்தும் போது தான், அல்லது வீட்டு கூட்டத்தில் தான் நடத்தும் போது தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு முறையும்
நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த நித்திய வாழ்வு பெருகும், அந்த வாழ்வினுடைய தரம் பெறப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. 9வது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தமக்கு தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் தமக்கு தாமே ஜீவன் உடையவராக இருக்கிறார். அவர் மனுஷனாக பூமியில வந்த பொழுது அவர் தேவனோடு ஜெபத்தில் அவர் ஐக்கியம் கொண்டிருந்தார் பாருங்க. தேவனை தேடினார் பாருங்க. தேவனுடைய வசனத்தை அவர் வாசித்து தியானித்தார். ஹல்லேலூயா. அதான் பிசாசை துரத்தினார், அதான் பாவத்தை ஜெயம் கொண்டார். தேவனுடைய குமாரன் பூமியில வந்த பொழுது அந்த நித்திய ஜீவனோடு கூட அவர் ஐக்கியப்பட்டிருந்தார்னாக்கா உங்களுக்கு நமக்கு எப்படி? சரி, 9வது அந்த நித்திய வாழ்வை நான் எப்படி வாழுகிறேன்? இவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், தோல்வியை ஜெயமாக அவர் மாற்றுவார், அந்த விதத்தில் கண்ணீரை துடைப்பார். ஓகே, அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே வெளிப்படுத்தின விசேஷம். ஆனால் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கண்ணீரை துடைப்பார்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் மரணத்தை நீங்கள் சந்திக்க போகிறது கிடையாது. அதான் அந்த அழியாமை இல்லையா? மரணத்தை நீங்கள் சந்திக்க போகிறது கிடையாது. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் அப்படியே மறுரூபமாகி விடுவீங்க. இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் மரித்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் உயிர் தெழுந்து விடுவீங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் மரிப்பதே இல்லை. ஆமென். ஏன்னா நானே உயிர் தெழுதலும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 1 யோவானை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான்ல 5வது அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி பிசாசை ஜெயிக்கிறீங்க, எப்படி உலகத்தை ஜெயிக்கிறீங்க, எப்படி நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்கிறீங்க, அங்கே 1 யோவான் 5வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் யாரு? தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே எப்படி நீங்கள் பிறந்தீங்க? முதல் வசனத்தில் முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். பாருங்க, வசனம் தான் வசனத்துக்கு பதில் கொடுக்கணும். ஆமேன். வசனம் தான் வசனத்தை விளக்க வேண்டும். ஆமேன். அப்போ தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அந்த தேவனால் பிறந்தவன் யாரு? இயேசுவானவரே கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்கிறவன். சரி, இப்போ 5வது வசனத்தில் வரும்பொழுது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது. அப்போ கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னாலும் தேவனுடைய குமாரன் சொல்லி சொன்னாலும் ஒரே காரியம்தான். அப்போது அந்த விசுவாசம் தான் என்ன? நீங்கள் என்ன தான் விசுவாசிச்சிங்க? நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன தான் விசுவாசிச்சிங்க? என்ன தான் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த இயேசுவானவர், நசரேனாகிய இயேசு, நாசரேத் ஊரில் இல்லையா, பெத்லெகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்து கலிலேயாவில் ஊழியம் செய்து எருசலேமில் ரத்தம் சிந்தி மரிச்சார் அந்த நசரேனாகிய மனுஷன் இயேசு. அந்த இயேசுவாகிய மனுஷன் அவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிச்சிங்க. இயேசு என்கிறது அவருடைய மனித அவதாரத்தை குறிக்கிறது, கிறிஸ்து என்கிறது அவருடைய தேவ அவதாரத்தை குறிக்கிறது. ஆமேன். அந்த மனுஷனாய் காணப்பட்ட அந்த இயேசு அவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விசுவாசித்தீங்க. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, தேவனால் நீங்கள் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா இயேசு கிறிஸ்து அந்த மனுஷ சரீரமாக இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் தேவனுடைய ரத்தத்தில் தானே உயிர் இருக்கிறது. அவருக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த ஜீவன் தேவனுடைய ஜீவன். ஆமேன். அப்போது 100% அவர் மனுஷன், 100% அவர் தேவன் என்று சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிச்சிங்க. அதனால தான் நீங்கள் தேவனால் பிறந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க போகுதான், பிசாசை ஜெயிக்க போகுது, பாவத்தை ஜெயிக்க போகிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அந்த சாயல் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீங்களோ அந்த சாயல் உங்களுக்குள்ளே வந்துடும். ஆதாம ஏவாளும்
சாத்தானை சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க, அந்த சாயல் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. அதுதான் அவங்க பாவத்தில் விழுந்து போய் பிசாசுனுடைய கிரியைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ரட்சிப்பில் வரும்பொழுது தேவனுடைய குமாரனை நம்ம நோக்கி பார்த்தோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்த்தோம். அல்லேலூயா. அவருடைய சாயல் என்ன? மனுஷ சரீரத்தில் தேவனுடைய ஜீவனை உடையவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இயேசு என்கிறது மனுஷன், கிறிஸ்து என்கிறது தேவன். இதைத்தான் நீங்க விசுவாசித்தீங்க. ஏசாயா 9:6 சொல்லும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறந்தது யார் தான் பிறந்தது? மனுஷ குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த மனுஷ குழந்தைக்கு உள்ளார ஒன்று கொடுக்கப்பட்டதான், குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். குமாரன், தேவனுடைய குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்ட. பிறந்தது என்னமோ மனுஷ குழந்தை தான், ஆனால் அந்த மனுஷ குழந்தைக்குள்ளே இருந்தது என்ன ஜீவனா? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் பிறக்க முடியாது. எத்தனை பேருக்கு தெரியுது? ஏன்னா அவர் நித்தியமானவர், துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் பிறக்க முடியாது. தேவனுடைய குமாரன் பிறக்க முடியாது, மரிக்க முடியாது. ஆமேன். அப்போ பிறந்தது பாலகன், மனுஷ குழந்தை. அந்த மனுஷ குழந்தைக்குள்ளே இருந்தது என்னது? தேவனுடைய குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். இதைத்தான் நீங்க விசுவாசித்தீங்க பாருங்க. அப்ப விசுவாசித்த பொழுது மனுஷனாய் இருக்கிற உங்களுக்குள்ளாக அந்த தேவகுமாரனுடைய ஜீவன் வந்து விட்டது. கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைக்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார் இந்த சரீரத்தில். ஆமேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதான் சாவு கூட எனக்கு ஆதாயம்தான். அதுதான் அவர் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. அந்த ஜீவனை தான் உங்களுக்குள்ளே வச்சுட்டாரு. நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. அவர் பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அதே ஜீவனை உடைய நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம். ஒரு நாள் சாவீங்க, மரிப்பீங்க. மரணத்தையும் ஜெயித்து மரித்தோரிலிருந்து நீங்கள் உயிர்த்தெழுந்து விடுவீர்கள். ஏன் சொன்னாக்கா அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நித்திய ஜீவனை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார்? ஜெயம் கொண்ட அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக. பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை நான் எப்படி வாழ்கிறேன்? 9 அம்சங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக வாழுவார்கள். அவர்கள் இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனே அவர்களுக்குள்ளாக இருப்பார். அவங்க பசி அடைவதில்லை, அவங்க பாவத்தின் மேல தாகம் அடைவதில்லை, உலகத்தின் உபத்திரவமாகிய அந்த வெயில் உஷ்ணம் அவர்கள் மேல படுவது இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான் அவர்களை மேய்த்து நடத்துவார். அவர் அவர்களை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டையில் அவரை நடத்துவார். அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நீங்க மரண பயம் இல்லாம நீங்க வாழ்வீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. அவர்தான் நிரந்தரம். நித்தியமே அவரை பிடிச்சுக்கிட்டாங்க, அவருடைய வாழ்க்கை நிரந்தரமாக ஆகிவிடும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, சொல்லுவோம். வல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே